கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு திண்டுக்கல் மேட்டுப்பட்டியில் 350 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புனித வியாகுல அன்னை ஆலயத்தில் வித்தியாசமான முறையில் பாவ மீட்பு தொட்டியில் பிறந்த குழந்தை இயேசு. வருடந்தோறும் டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் பண்டிகை உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனையொட்டி அனைத்து கிறிஸ்தவ தேவாலயங்களிலும் 24ஆம் தேதி நள்ளிரவு சிறப்பு கிறிஸ்துமஸ் திருப்பலி நடைபெறும். திண்டுக்கல்லில் 96 கிராமங்களின் தாயகமாக விளங்கும் திண்டுக்கல் மேட்டுப்பட்டியில் 350 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புனித வியாகுல அன்னை தேவாலயத்தில் அருட்தந்தை அருமைசாமி தலைமையில் பங்குத்தந்தை செல்வராஜ், உதவி பங்குத்தந்தை அந்தோணிசாமி, அருட்தந்தையர்கள் பீட்டர் ராஜ், லாரன்ஸ், ஆரோக்கியசாமி, ஜான்சன், சாம்சன் ஆகியோரால் சிறப்பு கிறிஸ்துமஸ் பாடல் திருப்பலி நிறைவேற்றப்பட்டது. திருப்பலியின் நடுவே நள்ளிரவு சரியாக 12 மணிக்கு வால் நட்சத்திரம் கோவில் நுழைவாயில் முன்புறமிருந்து தோன்றி ஆலய பலிபீடத்தை சென்றடைந்த பின் மனித பாவங்களை மீட்பதற்காக குழந்தை இயேசு பாவ மீட்பு புனித நீர் தொட்டியில் இருந்து பிறப்பது போன்ற வித்தியாசமான முறையில் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருந்தது. குழந்தை இயேசு பிறந்தபோது ஆலயத்தில் இருந்த அனைவரும் கரவொலி எழுப்பியும் கைத்தட்டியும் உற்சாகமாக வரவேற்றனர். ஒருவருக்கொருவர் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இந்த கிறிஸ்துமஸ் திருப்பலியில் திருத்தொண்டர்கள், அருட் சகோதரிகள், பங்கு மக்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஆலய வளாகம் முழுவதும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஆலயத்தின் உள்ளே சிறப்பாக குடில் அமைக்கப்பட்டிருந்தது. இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆலய அலங்கார குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர்.